friends, welcome to Sesame Recipes. இன்னைக்கு நாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சைனீஸ் ஸ்டார்டர் Dragon Cauliflower எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லான செம ஸ்பைசியான appetizer இது. Dragon Cauliflower செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் மைதா அரை கப், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1½ டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு கோல்டு வாட்டர் ஊற்றி திக்கான பேட்டரா ரெடி பண்ணுங்க. பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கட் பண்ண காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை இந்த பேட்டரில் போடுங்க. பேட்டர் காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கோட் ஆகவும் இதை 10 நிமிஷம் மேரினேட் பண்ணுங்க. மேரினேட் ஆகவும் எண்ணெயில் கிறிஸ்பியாக பொரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஓக் எடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மின்ஸ் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு எண்ணெயில் வதங்கவும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண இஞ்சி சேருங்க. இதோட ஸ்ப்ரிங் ஆனியன் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் ரா ஸ்மெல் போகவும் சிவப்பு மிளகாய் 10 - 12 பாதியாக கட் பண்ணி சேருங்க. இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் 1 கப் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ டொமேட்டோ பியூரி 1/4 கப் சேருங்க. இதோட சில்லி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ டார்க் சோயா சாஸ் 1½ டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பு 1/2 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதோட கிரீன் கேப்சிகம் 1/2 கப், ரெட் கேப்சிகம் 1/2 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. கேப்சிகம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. இப்போ இதோட ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் ஃப்ளாரட் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க.
பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கார்னிஷ் பண்ணால் ட்ராகன் காலிஃப்ளவர் சர்விங்க்கு ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ரை பண்ண எள்ளு போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.